ஜாழ் தையிட்டு திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ ரஜமகா விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர். பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மக்கள் மீள குடியேற்ற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர். அந்த வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் 14 ஏக்கர் காணியில் மக்கள் மீள குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. குறித்த பகுதியில் எவ்வித அனுமதிகளுமின்றி ஜாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளாக 14 ஏக்கர் காணியும் காணி உரிமையாளர்களும் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் சுமார் 1 வருட காலத்துக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடுத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.